நாயுருவி, நரிக்கொம்பு, யானைக்கொட்டை. ஓ, இளந்தங்கொட்டை. என்ன குக்கு நாட்டு மருந்து வியாபாரம் பண்றாங்க? சூப் ரெடி. என்னடா இதெல்லாம்? இது பேய் உருவி சூப்பு. அப்ப இது பேய்க்கு போத மருந்து சொல்லு. முதலாளி, இத நான் சொல்லல, வாலாட்டி சித்தரோட வாக்குமூலம். குக்கு சித்தர் சொன்னா கரெக்டா தடா. இந்த சூப்பை கொடுத்து அந்த பேய கப்பு நமக்கணும். எஸ். எனக்கு கொஞ்சம் ஊத்துடா, நக்கி பாக்குறேன். முதலாளி, இது நாய்க்கு இல்ல, அது பேய்க்குன்னு சொல்ல வந்தேன். கொண்டு போய் கொடுங்க. உன் கையாலே கொண்டு போய் கொடுறா. ஏதோ நீங்க பயப்படுற மாதிரி தெரியுது. போடா. பேய்க்கு என் சூப்பால அப்பா. பேய் இன்னைக்கு காலி. தம்பி, தம்பி, எங்க இருக்க தம்பி? உனக்காக சூட சூப்பு தம்பி. காபி எப்படி இப்படி அழகா இல்லையா? சூப்பரா இருக்கீங்க. அது எப்படி கொஞ்ச நேரத்துக்குள்ள டோட்டலா அப்படியே சேஞ்ச் ஆயிட்டீங்க? இது நல்லா இல்லையா? ஐயோ, கும்முன்னு இருக்கே. இப்படி கும்முன்னு இருந்தா எந்த ஆம்பளைக்கு தான் பிடிக்காது? உனக்கு? நானும் ஆம்பளை தானே. ஆம்பளைனா மீச இருக்கணும்டா மூதேவி. அது சின்ன வயசுல எங்க அம்மா குளிப்பாட்டுறப்போ கஸ்தூரி மஞ்சளை எடுத்து தேய்ச்சி தேய்ச்சி இருக்கிற முடியெல்லாம் உள்ள போச்சு. உங்க அம்மாவுக்கா? இந்த குசும்பு தானே வானாங்கிறது. அது எனக்கு. உள்ள போனதெல்லாம் கொஞ்ச நேரத்துல வெளியே வரும். எப்படி காணும்? அப்பா, அவ்வளோ இலக்காரமா போச்சடா உங்களுக்கு. கூட எனக்கு தெய்வம் தான். என்னடா ரேப் பண்ண மாதிரி வர? இல்ல, ஒரு அழகான பொண்ணு. அழகான பொண்ணா? மீசை இல்லாத என்னவ புரிஞ்சிடுச்சு. அந்த பொண்ணுக்கு மீசை இல்லைன்னா ரொம்ப பிடிக்குமோ? மீசை தாங்க பிரச்சனையா? டேய், எனக்கு முடி இல்லைன்னு உனக்கு பொறாம. அதான இப்ப பாரு என் ரொமான்ஸ். ஐயோ, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே. அடி வாங்காம நான் தான்டா. அந்த பொண்ணுக்கு நான் உம்மா கொடுக்கும்போது தம்பி எதுவும் தப்பா நினைச்சுக்காதுல? குடுக்கறதே தம்பி தானே. என்ன சொல்ற? இதெல்லாம் தம்பி பிளான் தான். நம்பி போங்க, நல்லாவே வாங்கிட்டு வாங்க. எனக்கு வெக்கமா வருதுடா. இதே வெக்கத்தோட கண்ணை மூடிட்டு போங்க, நல்லா குடுப்பா. ராத்திரி நேரத்து பூஜையில். பூஜை தான். தம்பி, எக்ஸ்கியூஸ் மீ, தம்பியை எங்க காணோம்? தம்பியை தான் பாப்பீங்களா? தம்பி வேண்டவே வேண்டாம், இந்த பியூட்டிஃபுல் ஏஞ்சலா வேணும். அப்போ நீயே ஸ்டார்ட் பண்ணு. அவ்வளவு வேகமாவா? எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுனே தெரியலையே. அப்ப நான் ஸ்டார்ட் பண்ணட்டா? நோ, சென்ஸ் ஃபர்ஸ்ட். செம்ம கட்ட. இந்த மூஞ்சிக்கு ஏஞ்சலா கேட்கதா? நல்லா அப்பா, நீ டவுசோட வந்ததை பார்த்து தப்பா நினைச்சிட்டா. இனிமே ஒரு நிமிஷம் நம்ம அந்த வீட்டுல இருந்தோம், பேய் நம்மள சூப்பு வச்சிரும். வாங்க சிஸ்டர்ட்ட சொல்லிட்டு கிளம்புவோம். பேய் காதுல விழுந்துற போது சொல்லாம போயிடா. வாடா. என்னடே, ஒரு பொம்பளை இருக்கிற வீட்டுல அழகுற ட்ரெஸ் போட்டுட்டு அசிங்கமா சுத்திட்டு தெரியுறீங்க? பொம்பளை எங்கயா இருக்கு? பேய் தான் இருக்கு. பொண்டாட்டியா பேய் சொல்லல. என் பிரதருக்கு என்னாச்சு? ஐயோ, அவங்க ரெண்டு பேரும் என்ன தப்பு பண்ணாங்கன்னு இப்படி கிடிய அடிச்சு வச்சிருக்கீங்க. ஒரு மச்சானுக்கு நீங்க கொடுக்குற மரியாதை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். அந்த 4 கிலோ தங்கத்தை எங்க வச்சிருக்கீங்க? இந்த வீட்டுல 4 கிலோ தங்கம் இருக்குன்னு எவனா அவன்கிட்ட சொன்னவன்? ஹலோ, உங்க பொண்டாட்டி சீக்கிரமா 4 கிலோ தங்கம் கொண்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். அது உண்மைதான். எது உண்மைதான்? பார், இவளை நான் நிச்சயம் பண்ண பொழுது 4 கிலோ தங்கம் போடுறோம்னு சொன்னது உண்மைதான். சரி, ஆனா பாக்குவத்துல மாத்துற பொழுது 3 கிலோவா குறைச்சிட்டாரு. மேல சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முதல் நாள் 2 கிலோ ஆகிட்டானுங்கடா. அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்ல பார்த்தா ஒண்ணும் இல்லாம வந்திருக்கிறா. அது எங்க கிட்ட சொல்லிட்டு ஒரு கிராம் கூட இல்லாம வந்திருக்கிறானா? நீ போட்டுக்க, நாங்க எல்லாம் போலியா? இதெல்லாம் கவரிங் தான் பிரதர். என் மகனா குட்டி சாத்தா, உன் தங்கத்தமே எங்களுக்கு வேண்டாம். அப்ப பிரியாணி? இந்த போலீஸ் தலையில குட்டி. ரெஸ்பெக்ட். நீ வாடி. இன்னும் நீங்க கிளம்பல.
அர்ஜுன் என்னாச்சு உனக்கு? பேய் வீட்ல இருக்குதுன்னு சொன்ன பார்த்தவன அடிக்கும்னு சொன்னியா? நாயினா கடிக்கும் பேயினா அடிக்குன்னு ஒரு போலீஸ் ஆபீசர் தெரியாதா? சொல்லுடா, ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? உன் ஆக்டிவிட்டி எதுவுமே சரியில்லை. எங்க நீங்க அன்னைக்கு சொன்ன மாதிரியே எங்க வீட்டுக்கு பேய் வந்து இவரை பிதுக்கி எடுத்துருச்சுங்க. அத நீங்க தாங்க வந்து துரத்தணும். நான் பேய் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதை துரத்துறதுக்கு சரியான ஆளு தர்கால இருக்காரு. அர்ஜுன் என்னாச்சு உனக்கு? ஹார்மோனல் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா? வா டாக்டர் கிட்ட போலாம். பொண்ணுன்னு பாக்குறேன், போயிடு. போக மாட்டேன். நீயா இல்ல என் கூட முருகா, என்ன நடக்குது தெரியலையே. ஐயோ என்னம்மா? ஏய் தொடாதீங்க. என்னடி பொண்ணு? நம்ம பையனோட படிக்கிற பொண்ணுங்க. படிக்கிற பொண்ணு நம்ம வீட்டுக்கு எப்படி வந்துச்சு? நம்ம என்ன டியூஷன் சென்டர் வச்சு நடத்துறோம்? எனக்கு என்ன தெரியும்? அவனா இல்ல பொம்பளையா மாறிட்டா. என்னம்மா இவ செஞ்சு உன்னை காப்பாத்துங்க. எப்படியாவது என் பையனை காப்பாத்துங்க. யா அல்லாஹ், இந்த சைத்தான் அழிக்கிற சக்தியை கொடு. நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். யா அல்லாஹ், इस शैतान के दूर कर. अल्हम्दुलिल्लाह, सुभान अल्लाह. யாரும் பயப்படாதீங்க. என்ன பாய், கடற்கரையா சாம்பிராணி போடுறது விட்டுட்டு என்ன சாம்பலாக்க வந்திருக்கியா? உனக்கு உயிர் பிச்சை தரேன், மரியாதையா ஓடிடு, இல்ல உன்னை சாம்பலாக்கிடுவேன். யாரா நீ? ஏ சைத்தானே, அல்லாஹ்வோட அருளால உன்னை இந்த குடுவையில அடைக்காம போக மாட்டான் இந்த சலிப்பாய். சண்டை வந்திருக்கியா? வா. தக்பீர், அல்லாஹு அக்பர். நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். யா அல்லாஹ், इस शैतान के दूर. இது என்ன தெரியுமா? உன்னா நோம்பு இருந்து குருதிய காணிக்கையாக்கி அல்லாஹ் தந்து வரம் பெற்ற தல்வார் கத்திடா இது. உரு தெரியாம அழிச்சிருவேன் சைத்தானே. யாரு நீ? சொல்லல. இந்த தலவார் கத்தியில உன்னை கட்ட போறேன். பாய், யாரு நீ? இவ உடம்புல இருந்து என்ன பிரிச்சிடாதீங்க, வேணாம் பாய். ஆட்டம் முடிஞ்சது சைத்தான். அரே தக்பீர், அல்லாஹு அக்பர். இப்ப ஒண்ணு யாருன்னு சொல்லல. இந்த உலகத்தை விட்டே ஒண்ணு அழிச்சிருவேன். அழிக்கவா? சொல்லு சைத்தான். இதனால நம்ம மலை கிராம மக்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, 3 மாசமா சூரிய ஒளியே படாம இருந்த நம்ம கிராமத்துக்கு பொட்டம்மா கட்டிருந்து எந்த அருள்வாக்கும் வரல. ஆனா இன்னைக்கு நம்ம சாமி பொட்டம்மா அருள்வாக்கு சொல்ல போறாங்க. இது தலையாரியோட உத்தரவு சாமியோ. பொட்டம்மா வந்துட்டாங்க. இந்த ஊரு தாங்காது. உன்னையே நம்பி வாழ்ற இந்த ஊரு ஜனங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லி நீதாமா காத்து நிக்கணும். வா தாயி, சாமியோட சிம்மாசனத்துல உட்கார்ந்து ஒரு நல்ல வாக்க சொல்லு தாயி. வீட்டுல இருக்கிற நம்ம ஊரை நீதான் அத்தா வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். விடியற பொழுது நம்ம மலையில சூரியன் உதிக்கும், விவசாயம் செழிக்கும், நம்ம சாதி சனங்களோட பசி தீரும். இது ஆத்தாவோட அருள்வாக்கு. மூணு மாசமா சூரியனையே பார்க்காத என் ஊர் சனங்க என் வாக்கு பலிக்குங்கிற நம்பிக்கையில நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாங்க. பொட்டம்மா வாக்கு பலிச்சிருச்சு, சூரியன் உதிச்சிருச்சு. எல்லாரும் வந்து பாருங்க, நம்ம ஊருக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு.